وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور آمنا بالله صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உங்களுக்கான மேலான பெரியவர்களே, வாசனைக்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் விருப்பங்களை வெளிப்படுத்தி வந்த சபையில சையதுனா அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களது விருப்பங்களை வெளிப்படுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தினார்கள். அதை அடுத்து அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துகிற வரிசையில இரண்டையும் சொல்லி முடித்தார்கள். பசித்தோருக்கு உணவளிப்பது எனக்கு மிக பிடிக்கும், ஆடை இல்லாதவருக்கு ஆடை அணிவிப்பது எனக்கு மிக பிடிக்கும். மூன்றாவதாக குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், குர்ஆன் நமக்கு அருளப்பட்ட வேதம். இதற்கு முன்பு உள்ள சமுதாயங்களுக்கு சில வேதங்கள் அருளப்பட்டது. தௌராத் என்று நாம் சொல்லுவோம், இன்ஜீல் என்று நாம் சொல்லுவோம். அந்த வேதங்களை எல்லாம் அந்த மக்கள் மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை. முந்தைய சமுதாய மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதங்களில், தௌராத், இன்ஜீல் போன்ற வேதங்களில் எப்படி மதிக்க வேண்டுமோ, எப்படி அதற்கான மரியாதைகளை தர வேண்டுமோ அப்படி தரவில்லை. இதை கடந்து அவர்கள் அதிலே சில மாற்றங்களை எல்லாம் செய்ய துணிந்தார்கள். இருக்கக்கூடிய வசனங்களை, வார்த்தைகளை மாற்றி அமைப்பது, இடத்தை விட்டு இடமாற்றி அமைப்பது, அதை மூடி மறைத்துக் கொண்டிருப்பது, இதுபோல பல தகாத செயல்களை எல்லாம் வேதத்தின் விஷயத்தில் செய்தார்கள். ஆனால் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு அருளிய குர்ஆன் அது அப்படிப்பட்ட எந்த மாற்றங்களையும் இதுவரை சந்தித்ததில்லை. இது கியாமத் வரை அதை சந்திக்கப் போவதில்லை. அதை ஓதாமல் ஒரு நாளும் யாரும் இருந்ததில்லை. நீங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை உலகம் முழுக்க அரசிப்பார், சர்வதேச பார்த்தால் குர்ஆனை ஓதாமல் யாரும் இருந்திட மாட்டார்கள். ஏதேனும் ஒரு வகையில், எப்படியாவது ஒரு வகையில் அவர்கள் குர்ஆனை ஓதுவார். காரணம், இது முதல் கட்டமாக ஓதப்படக்கூடிய ஒன்று. அதன் பின்புதான் அதன்படி வாழப்படக்கூடிய இரண்டாவது. முதலில் ஓத வேண்டும். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் வரிசைப்படுத்தும் போது எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்டமாக மக்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். முதல் கடமை ஓதுதல். எனக்கு தெரியல, எனக்கு ஓத வர மாட்டேங்குது என்று அல்லாஹ்விடத்துல எந்த காரணத்தையும் நாம சொல்லிட முடியாது. காரணம், ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் வாய்ப்பு வழங்கி வந்திருக்கு. ஓதுவதற்கு அல்லாஹ் குர்ஆனை இலகுவாக்கி இருக்கிறான். நம்ம ஓதுனா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வரைக்கும் தான் அது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஐயோ, இது நாம ஒழித்த வார்த்தைகள் மாதிரி அருமையாக இருக்குது. ஓத உட்காருங்கள், குர்ஆனை திறங்கள், ஓத ஆரம்பியுங்கள், ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் நாளை அதிக லேசாக்கிட்டோம். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனை நாம முதல் கட்டமாக உயர்வதற்கு இலகுவாக தந்துள்ளோம். அப்படின்னு சொன்னா இந்த உம்மத்தினுடைய முதல் கடமை குர்ஆனை ஓத வேண்டும். அதைத்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், எனக்கு குர்ஆனை ஓதுவது ரொம்ப பிடிக்கும். சொன்னார்கள், சொன்னபடி வாழ்த்தார்கள். சஹாபாக்களில் ஒரு வகையில உஸ்மான் இப்னு அஃபான் தனிச்சிறப்பு பெற்றவர். சஹாபாக்களிலே ஒரு வகையில உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் தனிச்சிறப்பு பெற்றவர்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது பொறாமைப்படக்கூடாது.
அது இறக்கப்பட்ட ஒன்று. அவருக்கு தரப்பட்ட ஞாபகத்தை கொண்டு அவர் வாழுகிறார். உங்களுக்கு தரப்பட்ட ஞாபகத்தை கொண்டு நீங்கள் வாழுங்கள். இதுதான் தவிர பிறரின் ஞாபகத்தை பார்த்து ஏற்க பெருமூச்சு விடுவதோ பொறாமைப்படுவதோ கூடாது. ஆனால் 2 நபரை பார்த்து பொறாமைப்படலாம். உங்களுடைய பொறாமையை அவரை எதுவும் செய்கிறார். காரணம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துகள் 2. இந்த உலகத்திலே பொறாமைப்படுவதற்கு தகுதியான 2 பேர். ஒருவர் குர்ஆனுடைய அந்த இல்மும் குர்ஆனை ஓதக்கூடிய குர்ஆனின் விளக்கம் செல்லக்கூடிய ஒரு தொடர்பை கொடுக்கப்பட்டுள்ளார். குர்ஆனை ஓத தெரிந்தவர், அதன் சட்டத்திட்டங்களை அதன் விஷயங்களை மக்களுக்கு எடுத்திருப்பவர். இவரை பார்த்து பொறாமை கொள்ளலாம். 2வது, ஒருவருக்கு அல்லாஹ் வசதியை தந்து அந்த வசதியை கொண்டு அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார். இவரை பார்த்து பொறாமை கொள்ளலாம். இந்த 2மே உஸ்மான் இப்னு அஃபான் இருந்துச்சு. குர்ஆனை அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தான தர்மங்களிலும் முன்னோடியாக இருக்கிறார்கள். நேற்று வந்தீங்கன்னா ஒரு படை பட்டாளம் என்று சொன்னால் அவர்கள் முன்வந்து எல்லா வகையான உதவிகளையும் செய்வார்கள். ஒரு தடவைலாம் ஒரு போருக்கு 300 குதிரைகளும் அந்த குதிரைகளோடு கூடிய தளவாடங்களையும் சேர்ந்து கொடுத்தார். 300 குதிரைங்கிறது சாதாரணமான விஷயங்கள். அவ்வளவு தான தர்மங்களிலும் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் ஃபர்ஸ்ட் நம்பர். குர்ஆனை ஓதுவதிலே ஃபர்ஸ்ட் நம்பர். அப்படின்னா இந்த உலகத்துல பொறாமைப்படத்தக்க நபர்களில் சஹாபாக்களிலே இந்த 2ஐயும் பெற்றவர் உஸ்மான் தான். ஆசைப்பட்டார்கள், ஆசைப்பட்டது போலவே உலகத்தில் வாழ்ந்தார். அவங்க சொல்றாங்க, நம்முடைய உள்ளம் மட்டும் பரிசுத்தமாக இருந்தார் அப்படின்னா அல்லாஹ்வின் மீது உண்டான காதலில் இருந்தார். குர்ஆனையும் ஓதுவதில் இருந்து நாம் ஒருபோதும் வயிறு நிரப்ப மாட்டோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் போதும் அப்படின்னு மூட மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் போதும் நம்ம ஓதட்டும் அப்படின்னு ஒரு நிர்பந்தமாக நாம் மூடினாலும் மூடுவோமே தவிர வேகமாக ஒரு வெறுப்பு வந்து மூட மாட்டோம். காரணம் அதன் மீது நமக்கு ஏற்பட்ட ஒரு குர்ஆனை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம். குர்ஆனை கொண்டு நாம அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம். யதார்த்தமா ஒருத்தர் வந்து ஒரு சத்தியம் செய்தார். ஷரியத்துல மார்க்கத்துல சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அதற்கான கஃபாரா நஷ்ட பரிகாரம் கொடுக்க வேண்டும், நஷ்டம் கொடுக்கணும். ஒருத்தர் சத்தியம் செய்தார், நான் இன்றைக்கு எப்படியாவது அல்லாஹ்விடத்துல பேசியே தீர்வேன். அல்லாஹ்விடத்துல பேச முடியாது துனியாவில், அல்லாஹ்வை பார்க்க முடியாது துனியாவில். ஆனா அவருக்கு வந்து அவருடைய விவரம் இல்லாமல் சத்தியம் செய்தார், நான் அல்லாஹ்விடத்தில் இன்று பேசியே தீர்வேன். அவருக்கு உலமாக்கள் ஒரு தீர்வு சொல்றாங்க, அவர் குர்ஆனை எடுத்து ஓதினால் சத்தியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். காரணம் குர்ஆன் மூலமாக அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார். குர்ஆனின் மூலமாக அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆசையில் குர்ஆனை ஓதுவது என்று இருந்தது. அப்படியே ஓதினார். கடைசி கட்டத்துல தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி தருவாயில அவர்கள் ஒரு 12 வருஷம் கலீஃபாவாக ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய ஆட்சியை பிடிக்காத பொறாமைக்காரர்கள், கலகக்காரர்கள் சுற்றி நின்று அவர்களை கொள்வதற்கு தயாராக அப்பொழுது ஒரு வீட்டில் அவர்களை முற்றுகையிட்டு விட்டார். அவர்கள் இருந்த வீடு அல்லது ஒரு வீடு கிட்டத்தட்ட 50 நாட்கள் அவர்களுக்கு அன்னம் தண்ணீர் எல்லாம் வழங்காமல் உள்ளேயே சிறைபிடித்து வைத்து அந்த அவர்களுக்கு சிரமம் கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் எந்த விதமான ஒரு சிரமத்தையும் எடுக்கிறார்கள். சில காலமாக எப்பொழுதுமே குர்ஆனை அடிக்கடி நோன்பு வைப்பாங்க. அப்போ அன்றைய தினம் அவர்கள் ஒவ்வாறாகக்கூடிய செக்கினாகக்கூடிய அன்றைய தினத்தில் நோன்பு வைத்துள்ளார். நோன்பு வைத்து குர்ஆன் ஓதித்துள்ளார். அந்த குர்ஆன் ஓதவே கண்ணசந்தான், கண்ணா இருந்தான். கனவுல கிடைச்சதாக தோன்றி, உஸ்மானே நீங்கள் நோன்பு திறக்க என்று நம்மிடம் வர இருக்கிறீர்கள், என்று நீங்கள் நோன்பு திறக்க நம்மிடம் வர இருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுபச்செய்தி சொல்லி போயிட்டார். இஃப்தாருக்கு முன்னாடியே கலகக்காரர்கள் அந்த வீட்டை உடைத்து கொண்டு உள்ளே வந்து அவர்களை கொலை செய்தார்கள். அப்படி செய்த போது குர்ஆன் திறந்திருக்கிறது, ஓதிட்டு இருக்கிறாங்க. அவருடைய அந்த உடலில் இருந்து வெளிவந்த ரத்தம் 2வது ஜுசுவில் முதல் ஜுசுவில் வரக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ் உங்களுக்கு அவர்கள் விஷயத்தில் போதுமாறு விட்டான் என்கிற அந்த வசனத்தின் மீது ரத்தம் தெளித்தது பட்டது. அந்த நிலையில் அவர் செய்தார்.
நாம் சொல்ல வர்றதே அவர்கள் ஆசைப்பட்டது போலவே கடைசி தருணம் வரை வாழ்வது விருப்பம் என்றார்கள். அந்த விருப்பத்தின்படியே கடைசி தருவாரை அதுவே அப்படியே வாழ்க்கையா பலமுறை வாக்கள். நாம ஆசை வைக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை முடிகிற போது எல்லா வழியிலேயே முடியும். குரான் ஓதுகிற நிலையில், தொழுகிற நிலையில், நான் உதவி செய்த நிலையில் இப்படி முடியும். பாவமான நிலையில் என்னுடைய நோக்கத்தை பெற்றுவிடக் கூடாது என்கிற விருப்பம் நமக்கு வர வேண்டும். அப்படி வந்து விட்டால் அல்லாஹ் அந்த நேரத்தில் நமக்கு அப்படி ஒரு அமலை கொடுத்து நிறைய நிகழ்வுகள் வேறாக பெரியவர்களை. அப்படியானால் உஸ்மான் நபியின் அவருடைய அந்த விருப்பத்தை நாம கையில் எடுக்க எல்லோரும் குரான் ஓதுறது இவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. திக்கி துக்கி ஓதுனால் அதுக்கு டபுள் மடங்கு நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 ரொம்ப சிரமப்பட்டு ஓதக்கூடிய 20 நன்மை இல்லை. குரான் சரளமாக ஓத தெரிந்தால் கட்டாயம் நீங்கள் ஓதி வர வேண்டும். சரளமாக ஓத தெரியாவிட்டால் எந்த ஒரு இன்மை பொறுத்தவரை வெட்கப்பட வேண்டிய அவசியம். கல்விக்கு ஏட்டு கிடையாது. கல்விக்கு வயது என்பது வரம்பு. மவுத்து வரைக்கும் நாம கல்வி பெற்றுக் கொண்டே இருக்கலாம். குரானை ஓத தெரியாதவர்களாக நாம் இருந்தால் இடத்துல ஆசிரியர்களிடத்தில் நாம் கேட்டு ஓத தெரிந்து ஒரு பெரிய பாக்கியம். நபிமார்கள் அதெல்லாம் செஞ்சால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை நம்முடைய ஆசைகளை நம்முடைய விருப்பங்களை நல்ல அமல்களில் அல்லாஹ் அதை உறுதிப்படுத்தி அதன்படியே வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.